இலங்கையில் இவ்வாரம். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச தொழிலாளர் தினத்தில் பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி தமிழர்கள் ஆர்ப்பாட்டம். திருக்கேதீச்சரத்திற்குரிய நிலத்தை பாதுகாக்க ஒன்றிணையுமாறு உலக வாழ் சைவர்களுக்கு அழைப்பு. இந்திய கடற்றொழிலாளர்கள் தம்மை தாக்கியதாக யாழ்ப்பாண கடற்றொழிலாளர் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்களான தமிழர்கள் சர்வதேச தொழிலாளர் தினத்தில் அமைதி வழி போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். 4 கிராம அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கிய சுமார் 200 குடும்பங்களுக்கு சொந்தமான காணி ஆக்கிரமிக்கப்பட்டு இராணுவத்தின் கமாண்டர்ஸ் பங்களா அமைக்கப்பட்டுள்ளதாக காணி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். 4 GS டிவிஷனை உள்ளடக்கின மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறேன். அதாவது J246, J248, J251, J255 இவ்வளவும் மயிலிட்டி மக்கள், அதாவது பெலாலி சந்திக்கும் மயிலிட்டி சந்திக்கும் இடையுள்ள மக்களுடைய காணிகள். இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிற இந்த இடத்துக்கு முன்னால் கமாண்ட பங்களான்னு சொல்லி, அதாவது ஒரு இராணுவ தளபதியினுடைய ஒரு மாளிகை. உங்களுக்கு பார்த்தா தெரியும், கிட்டத்தட்ட எந்த காணி, அதாவது எந்த அம்மா அப்பான்ற காணி உட்பட இதில் 200 குடும்பத்தின் காணி, அன்னளவாக 200 குடும்பத்தின் காணி இந்த கமாண்ட பங்களாவை ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறேன். கடந்த 1990ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் தமது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலையில் தாம் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளதாக காணி உரிமையாளரான தாய் ஒருவர் குறிப்பிடுகின்றார். எங்களுக்கு வீடு வேணும். நாங்கள் இலங்கை அகதிகள் இல்லை. நாங்கள் இலங்கை மக்கள். இலங்கையில் பிறந்து மைனிட்டிலேயே வளர்ந்த மக்கள். நாங்கள் இந்தியா மண்ணில் பிறக்கவும் இல்லை, இந்தியா மண்ணில் அகதிகளாக ஓடித்தான் இருந்த நாங்கள் திரும்ப வந்து விட்டோம். எங்களோட வீடு வேணும், எங்களோட நிலத்தை தருங்க. எங்களோட மரத்தில் இருக்கிற தேங்காயை பிடுங்கி எங்களுக்கு விலை பேசுறீர்கள். எங்களோட வீட்டில் நித்திர கொண்டு புத்த விகாரை கட்டி வச்சிருக்கிறீர்கள். அப்போ எங்களோட முருகன் கோயில், எங்களோட பிள்ளையா கோயில், எங்களோட மாதா கோயில் எல்லாம் இருப்பிடத்தில் விட்டாச்சு. அப்போ நாங்கள் எங்கே இருக்கிறது, நாங்கள் எங்கே போகிறது, எங்களுக்கு என்ன வருமானம்? எங்களோட வீட்டில் இருக்கிற தென்னை மரம் மாமரத்து வருமானம் தான் எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இராணுவ அதிரடி படையாக வந்து எங்களோட நிலத்தை அபகரித்து எங்களோட நிலத்துக்கு மேலே நிலம் வச்சு உண்டாக்கி கொண்டு நல்லா காம்பீரமாக இருக்கிறீர்கள். நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் எங்கே அந்நிய நாட்டுக்கு போடுறதா? எங்களோட காணியை தாருங்க. எங்களோட பிதா மாதா எங்களுக்கு தந்த காணி சொத்து, அது இராணுவத்துக்கு இல்லை, இலங்கை இராணுவத்துக்கு கிடையாது. அது இலங்கை மக்களுக்கு. இலங்கை மக்களின் காணி, இலங்கை மக்களின் கோயில். எங்களோட மாதா கோயில் மணி யோசை கேட்கும் பலாலியிலிருந்து கடற்கரை தொங்கல் வரைக்கும் இன்றைக்கு அந்த மாதா கோயிலை அடக்குமுறையில் அடக்கி வச்சிருக்கிறீர்கள். எங்களோட பிள்ளையா கோயிலை சிலைக்கு மேலே சிலை கட்டி வச்சிருக்கிறீர்கள். எல்லாத்தையும் அகபரித்து கொண்டு நீங்கள் இராணுவ அடக்குமுறையில் எங்களை அடக்கி வச்சு கொண்டு இருக்கிறீர்கள். அடக்கிறவங்களை அடக்கி முடிஞ்சது. இப்போ எங்களை அடக்க நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த வயது போன காலத்திலும் எங்களுக்கு குடிநிலம் இல்லை, குந்தி இருக்க வீடு இல்லை, 10,000 20,000 வாடகை, இதெல்லாம் கொடுக்க சொல்லி எங்களுக்கு வில்லங்கம் இல்லை. எங்களோட காணியை விடுங்கோ. இராணுவத்தின் கமாண்டர்ஸ் பங்களாவுக்கு முன்பாக காணப்பட்ட காணிக்கை மாதா ஆலயம் முற்றாக இடித்து அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு கோவில் இல்லை, சேமக்காலை இல்லை. நாங்கள் நிற்கிறதுக்கு முன்னால் இந்த இடத்துல ஒரு திருப்பி காட்டும்போது தெரியட்டும். இந்த இடத்துல எங்களோட காணிக்கை மாதா கோயில் இருந்தது. இன்றைக்கு தரமட்டம் வெறும் 10 மட்டும்தான் கிடக்கு. நாங்கள் 2010ஆம் ஆண்டு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு இராணுவத்தின் அனுமதியோடு வந்து ஒரு திருவிழா பூஜை வச்சுனாங்க. அப்போக்க முழுமையாக கட்டிடமாக இருந்த கோவில் இன்றைக்கு 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு தரமட்டமாக அழிக்கப்பட்டுருது. யுத்தம் 2009 முடிஞ்ச வேண்டாம், 2013 கோயில் இல்லையேண்டா என்னது? நாங்கள் 2010 பார்த்தோம். நாங்கள் இன்றைக்கு கோயில் இல்லை. எங்களோட வீடுகள்கிட்ட பெரும்பாலான வீடுகள் இருந்தது, இன்றைக்கு ஒன்றும் இல்லை. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தான் உள்ளிட்ட 3 மீனவர்களை இந்திய மீனவர்கள் குழுவொன்று நடுக்கடலில் தாக்கியதோடு ஒருவரை கடத்திச் சென்றதாக காயங்களோடு தப்பியவர் குறிப்பிடுகின்றார். கடற்றொழிலில் ஈடுபட சென்ற தாம் உணவு இருக்கின்றதா என கேட்பதற்கே இந்திய மீனவர்களை நாடியதாகவும், எனினும் அவர்கள் தம் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தப்பி வந்த மீனவர் தெரிவிக்கின்றார். இவன் போட்டு பக்கத்தில் நின்றது. நான் சாப்பாடு ஒன்று வாங்கிட்டு நான் கொட்டுப்பட்டுட்டு ஒரு போட்டில் போனாங்க. சாப்பாடு கொண்டு போட்டு அப்போ சாப்பாடு வேண்ட போட்ட கேட்க கொண்டு விட
டப்புண்டு எனக்கு கத்தியால் ஊற்றி வேணும் அதெல்லாம் முதல் தாக்கி வேணும் பெட்ரோல் குண்டால் எரிஞ்ச வேணும் இது நாங்கள் டப்புண்டு மாமா பொறியிடண்டவன் என்ன அவங்களுக்கு மாமா டப்புண்டு பாஞ்சு அவங்ககிட்ட நான் சின்ன பிள்ளை விடுங்கோண்ட மாமா டப்புண்டு கட்டி போட்டு மாமாவை அடியடின்னு அடித்து நான் மாமாவோட நான் திருப்பி மாமாவுக்கு வந்து எனக்கு மண்டை வண்டி அடிச்சு வேணும் நான் சாப்பாடு தான் போடுவாங்க அவர்கிட்ட இந்த கடை ஒன்று மடுக்கொண்டு போயில அவர்கிட்ட போவங்களுக்கு சரியான அடியும் அதுக்கு காலை தான் அமைஞ்ச காலு தான் குத்து காயம் இதான் மண்டை நாரி தான் கண்டல் காயம் ஒன்றுக்கு நான் அளவே போயில எல்லாரும் எங்களுக்கு மேலே தாக்கினோம் அதுக்கு பேர் நாங்கள் சிதான்றாங்க சமாளித்து கொண்டு சாப்பாடு இஞ்சில் எழுத்து கொண்டு மாமா கொண்டு விடணும் கிடைக்கி போட்டெல்லாம் முடிஞ்சிட்டு அவர் இடிச்சு. இதேவேளை இலங்கையர் ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் இலங்கை கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் மனித உரிமைகளை மீறும் அதேவேளை அண்டை நாடுகளுக்கிடையிலான பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையையும் பாதிக்கும் என வலியுறுத்தினார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அடிக்கடி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களின் நடவடிக்கைகள் குறித்து நீண்ட காலமாகவே இலங்கை மீனவர்கள் கவலை வெளியிட்டு வருகின்றனர். பல சந்தர்ப்பங்களில் இலங்கை மீனவர்கள் அமைதியான முறையில் நடந்து கொண்டு இந்திய மீனவர்களை தொப்புள் கொடி உறவுகள் என்ற உணர்வோடு அணுகியுள்ளதாகவும் அவர் கூறினார். எவ்வாறாயினும் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அப்பால் நடுக்கடலில் படகுகளை கொள்ளையடிக்க முயன்ற கும்பலில் இருந்த ஒருவரை தாம் சிறைப்பிடித்ததாக தெரிவிக்கும் தமிழக மீனவர்கள் குழு ஒன்று அந்த நபரை தமிழக போலீசிடம் ஒப்படைத்துள்ளது. குறித்த நபரை சிறைப்பிடித்த மீனவர்கள் அவரை கடுமையாக தாக்கியுள்ளமையை வெளிப்படுத்தும் காணொளிகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தையிட்டியில் திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள காணியை அளவீடு செய்யும் பணிகள் பொதுமக்களின் எதிர்ப்பை அடுத்து கைவிடப்பட்டுள்ளது. குறித்த காணியை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கவே அளவீடு செய்யப்படுகிறது என குறிப்பிட்டு கடித தலைப்பில் உறுதிமொழி வழங்கவில்லை என்ற காரணத்தினால் காணி உரிமையாளர்கள் காணி அளவீட்டுக்கு எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இந்த காணி அளக்கப்படுவது காணி உரிமையாளரிடம் விடுவிப்பதற்காக என்பதனை எழுத்துப்பூர்வமாக கேட்டிருந்தோம். குறிப்பாக அது எங்களோட பிரதேச செயலர் வலிகாமம் வடக்கை சேர்ந்த தெளிப்பள்ளி பிரதேச செயலரால் லெட்டர் ஹெட்ல அந்த கடிதத்தை கேட்டிருந்தோம். எங்களுக்கு அந்த கடிதம் தரப்படவில்லை. வாய்மொழி மூலமான உத்தரவாதத்தை நம்பி நாங்கள் அளப்பதற்கு சம்மதிக்க முடியாது. இது வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படலாம் என்பது எங்கள் காணி உரிமையாளர்களின் ஐயமாக இருந்தது. குறிப்பாக அவர்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி தருவதற்கு தயாராக இருந்தார்கள். எவ்வாறு என்றால் காணி அளவிட்டு கையளித்தல், யாரிடம் கையளித்தல் என்ற சொற்பதம் அங்கே சேர்க்கப்படவில்லை. அப்போ நாங்கள் ஒரு கோரிக்கை முன்னெடுத்திருந்தோம், காணியை அளவிட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளித்தல் என்ற ஒரே ஒரு சொற்பதம் காணி உரிமையாளரிடம் கையெழுத்தல் என்ற சொல்லை சேர்க்குமாறு தான் நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் ஆரம்பத்தில் சம்மதிக்க மறுத்துவிட்டார்கள். பின்னர் அவர்கள் ஒரு ஏ4 ஷீட்டில் லெட்டர் இல்லாமல் கையால் எழுதி ஒரு லெட்டர் ஒன்று தந்தார்கள். இதற்கென அமைக்கப்பட்ட ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவில் 6 பேர் அங்கத்துவம் வைக்கின்றார்கள். அவர்கள் தனிப்பட தங்களது பெயரையும் கையொப்பத்தையும் விட்டு ஒரு பிளாங்க் சீட்டில் லெட்டர் இல்லாமல் அந்த கடிதத்தை ஒப்படைப்பதற்கு தயாராக இருந்தார்கள். நாங்கள் கேட்டுக்கொண்டது, இந்த கடிதம் எங்களுக்கு அந்த 6 பேரும் யார் என்று தெரியாது, அவர் கொழும்பில் இருப்பார்கள், எங்களுக்கு அவர்களை அணுக முடியாது. எனவே இந்த கடிதத்தை பிரதேச செயலரிடம் நீங்கள் கையெழுங்கள். பிரதேச செயலர் அந்த கடிதத்தை கோட் பண்ணி எங்களுக்கு தனது லெட்டர் காணி அளவீடு செய்வது உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கு என்பதனை தெல்லிப்பள்ளி பிரதேச செயலர் எழுத்துப்பூர்வமாக எங்கள்கிட்ட தர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அணுகக்கூடிய ஒரு அலுவலர் எங்களோட பிரதேசத்தை சேர்ந்த பிரதேச செயலர். எனவே அந்த 6 பேரும் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, ஃப்ராங்க் பண்ணவில்லை. ஒரு A4 ஷீட்டில் சைன் பண்ணுற ஒரு கடிதத்தை மட்டும் நம்பி நாங்கள் அவர்களின் கோரிக்கைக்கு இணங்கவில்லை. எவ்வாறாயினும் காணிகளை விடுவிக்கும் நோக்குடனேயே அளவீடு செய்யப்படுகிறது என தலைப்பிட்டு கடிதம் வழங்கப்பட்டதாக யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவிக்கின்றார். காணி அளவீட்டு பணிகளுக்காக வந்திருந்த நில அளவை திணைக்களம், தொல்லியல் திணைக்களம், புத்த சாசன அமைச்சு, மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட 7 தரப்பினரது கையொப்பம் கடிதத்தில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். எவ்வாறாயினும் கடித தலைப்பில் அந்த கடிதம் வழங்கப்படவில்லை என காணி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டியதாக அவர் குறிப்பிடுகின்றார்.
அதிகாரிகள் கையொப்பமிட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கிய போது அந்த கடிதத்திலே எந்த விதமான ஒரு லெட்டர் ஹெட்லே கடித தலைப்பிலே அந்த கடிதத்தை வழங்குமாறு கூறியிருந்தார்கள். நாங்கள் சொன்னோம் 6 அதிகாரிகளும் வேறு வேறு திணைக்களத்தை சேர்ந்த நாங்கள். ஆகவே தெல்லிப்பளை பிரதேச செயலாளருடைய லெட்டர் ஹெட்டிலே நாங்கள் அந்த கடிதங்களை வழங்க முடியாது என்று இறுதியாக நாங்கள் தெல்லிப்பளை பிரதேச செயலாளருடைய பதவி முத்திரையோடு அவருடைய கையொப்பத்தை இறுதியாக இட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கின போது அவர்கள் ஒரு சிறிய விடயத்திற்காக ஒரு கடித தலைப்பிலே இந்த கடிதம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் நாங்கள் அளக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். கடித தலைப்பிலே கடிதங்கள் தரப்படவில்லை அல்லது கடித தலைப்பிலே அந்த எங்களுடைய கையொப்பமிடவில்லை என்று சொல்லுகின்றது எந்த விதத்திலும் ஒரு நியாயபூர்வமான அல்ல ஒரு பொருத்தமற்ற விடயமாக இருக்கின்றது. ஆகவே இது உண்மையிலே எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. ஏனென்றால் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் செயற்பட்டிருந்தோம். ஆனால் இன்று அவர்கள் இந்த ஒரு கடித தலைப்பிலே கையொப்பமிடவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு பொருத்தமற்ற அந்த கோரிக்கையின் காரணமாக இன்று இந்த அளவீட்டு பணி நடைபெறவில்லை. இலங்கையின் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோணேச்சரம் ஆலயத்தை இலங்கை விமானப்படை ஆக்கிரமிப்பதை தடுக்க உலக வாழ் சைவ மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் உள்ள ஆலயத்தின் நிர்வாக குழுவின் வாழ்நாள் உறுப்பினரான சி ஜெயசங்கர் ரேடார் அமைப்பு ஒன்றை அமைப்பதற்காக ஆலய நிலத்தின் ஒரு பகுதியை இலங்கை கடற்படை கோருவதாக தெரிவிக்கின்றார். விமானப்படையின் இந்த முயற்சியால் ஆலயத்திற்கு சொந்தமான நிலம் முற்றிலுமாக இழக்கப்படக்கூடும் என எச்சரித்துள்ள ஜெய்சங்கர் விமானப்படையின் இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இப்பொழுதும் வாசலில் இராணுவத்தினரும் முக்கணியடி அமைந்த இடத்தை மூடி இராணுவத்தினரும் அடுத்து மத்தியில் போலீஸ் கொட்டேஜும் அதனைத் தொடர்ந்து நந்திமலையில் கடற்படையினரும் வசிப்பதால் உல்லாச பயணத்துறை வெகுவும் பாதிக்கப்படுகின்றது. இதன் மூலம் நமது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைகின்றது. அப்பகுதியில் அரச பாதுகாப்பு படைகளால் சுற்றுலாத்துறைக்கு ஏற்கனவே ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதே நேரம் தற்போது ஆகாயப்படையினரும் நமது நிலத்தின் ஒரு பகுதியை தாங்கள் ரேடர் அமைப்பதற்காக தரும்படி கேட்பதாக நான் அறிந்தேன் 2 தினங்களுக்கு முன்பு. ரேடர் என்பது நவீன கருவிகளை கொண்டு அவர்கள் வாழுகின்ற சீனியங்குடா நிலையத்திலேயே அமைக்கலாம். தற்போது அவ்வளவு வசதிகள் என்ற நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோணேஸ்வருக்குள் அவர்கள் புகுவதற்கு காரணம் என்ன என்பதை ஆராயும் போது நமது நிலம் முற்றாக பறிக்கப்படுவதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இக்கைங்கரியத்தை அனைத்து திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் மட்டுமின்றி அனைத்துலக இந்து மக்களும் ஒன்றிணைந்து இதனை வன்மையாக கண்டிப்பதோடு இதனை எதிர்த்து நம்ம வெற்றி காண அனைவரும் முன்வர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடனும் பணிவன்புடனும் கேட்டுக்கொள்வோம். பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட திருகோணமலை திருக்கோணேச்சரம் பத்திரத்திற்கு அமைய அது 247 ஏக்கர் பரப்பளவை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த நிலத்தின் உரிமம் தொடர்பான செப்பு தகட்டிலான உறுதி பத்திரம் இந்தியாவில் ஆதீனம் ஒன்றில் இன்னமும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆலயத்தின் நாளாந்த செலவுகளுக்காக இந்த நிலம் வழங்கப்பட்டதை உறுதிப்படுத்த பல வரலாற்று சான்றுகள் காணப்படுகின்ற போதிலும் தற்போது இந்த நிலப்பரப்பில் கணிசமான பகுதி பாதுகாப்பு மற்றும் பிற காரணங்களுக்காக இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இலங்கையின் தலைநகர் கொழும்பில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் கொல்லப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒருவருக்கு இதுவரை நீதி கிடைக்காத நிலையில் அவரது 21வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்றுள்ளன. பம்பலப்பிட்டி போலீசுக்கு அருகில் ஏப்ரல் 28, 2005 அன்று சந்திரிகா பண்டாரநாயக்கவின் ஆட்சியின் போது வேனில் வந்த குழுவினரால் கடத்திச் செல்லப்பட்டு கொல்லப்பட்ட தராக்கி என அழைக்கப்படும் தர்மரத்தினம் சிவராம் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் நினைவு கூறப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையம், கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம் ஆகியன இணைந்து மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்பாக இலங்கையில் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவாக நிறுவப்பட்டுள்ள நினைவு தூபியில் தர்மரத்தினம் சிவராமின் புகைப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தின. யாழ்ப்பாணம் ஊடக அமையம் ஊடகவியலாளர் தர்மரத்தினம் சிவராமின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதோடு 2007 ஆண்டு ஏப்ரல் 29 யாழ்ப்பாணம் ஸ்டென்லி வீதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட உதயன் ஊடகவியலாளர் செல்வராஜா ராஜிவர்மனையும் நினைவு கூர்ந்தது. முல்லைத்தீவு ஊடக அமையத்திலும் தர்மரத்தினம் சிவராமின் புகைப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது.
1959 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் திகதி மட்டக்களப்பில் பிறந்த தருமரத்தினம் சிவராம் 2005 ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் திகதி பம்பலப்பிட்டி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக வெள்ளை வேனில் வந்த நால்வரால் கடத்தப்பட்டார். சிவராமின் படுகொலை செய்யப்பட்ட சடலம் மறுநாள் இலங்கை நாடாளுமன்றத்திற்கு அருகிலுள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தில் கண்டெடுக்கப்பட்டது. அவர் சித்திரவதை செய்யப்பட்டு தலையில் சுடப்பட்டிருந்தார். 1990ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட சக ஊடகவியலாளர் ரிச்சர்ட் டி சொய்சாவின் வழிகாட்டுதலின் கீழ் தனது ஊடகப் பணியை ஆரம்பித்த சிவராம் படுகொலை செய்யப்பட்ட போது பிரபல தமிழ்நெட் இணையதளத்தின் பிரதம ஆசிரியராக இருந்தார். 1997ஆம் ஆண்டு தமிழ்நெட் இணையதளம் ஆரம்பிக்கப்படும் வரை சிவராம் த ஐலண்ட், சண்டே டைம்ஸ், டெய்லி மிரர், வீரகேசரி மற்றும் தமிழ் டைம்ஸ் ஆகியவற்றில் சுயாதீன ஊடகவியலாளராக பணியாற்றினார். இலங்கையின் இரண்டாவது மிகப்பெரிய மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் மேலும் ஒரு மனித எலும்புக்கூடு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதோடு சில மனித எச்சங்களும் கண்டறியப்பட்டுள்ளன. இதன் மூலம் புதைகுழியில் கண்டறியப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 241ஆக உயர்ந்துள்ளது. 7 மாதங்களுக்கு பின்னர் 2026 ஏப்ரல் 27 அன்று யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் புதைகுழியின் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின. அகழ்வாய்வின் 3ஆம் கட்டத்தின் 3ஆம் நாளில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட கருப்பு நிற மண்ணை ஆராய்ந்தபோது அதில் ஒரு நாணயக்குற்றி கண்டெடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையாகும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவிக்கின்றார். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மனித எலும்புகளோடு இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஏனைய பொருட்களுள் பால் போத்தல், பொம்மை உள்ளிட்ட விளையாட்டுப் பொருட்கள், சிறுவர் காலணிகள் மற்றும் பாடசாலை பைகளும் உள்ளடங்குகின்றன. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ்சோமதேவ மற்றும் யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரது வழிநடத்தலில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் முதன்முறையாக 2025 மே 15ஆம் திகதி ஆரம்பமாகின. 45 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 2025 செப்டம்பர் 6ஆம் திகதி மதியம் நிறைவடைந்த போது மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர்கள் உள்ளிட்ட 240 மனித எலும்புக்கூடுகளில் ஒன்றை தவிர அனைத்து எலும்புக்கூடுகளும் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தன. மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.